நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக வந்து பதிவிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப வந்து உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் வந்து என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் வந்து எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்க்கலாம் வாங்க. மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளாக வந்து எங்கேயுமே போக மாட்டாங்குது. பொசிஷனல் லாங்காக எடுத்தவங்களுக்கும் ப்ராஃபிட் வந்திருக்காது, ஷார்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் ப்ராஃபிட் வந்திருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 400-500 புள்ளிகள் அதிகபட்சம் மேலே போகுது, திருப்பி கீழே வந்துடுது. 400-500 புள்ளிகள் மேலே போகுது, திருப்பி கீழே வந்துடுது. போன மாதம் டிசம்பர் 20, இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா 9-10 தேதி ஆயிடுச்சு. 20 நாளாக மார்க்கெட் வந்து பாருங்கள், இது வந்து டிசம்பர் 20 தேதிக்கான கேண்டில். 20 நாளாக மார்க்கெட் எங்கேயுமே போகல. ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்த மார்க்கெட்டு அப்படியே ஒரு ஸ்பைக் அடித்து எல்லோரும் மார்க்கெட் திரும்பிடுச்சு அப்படின்னு நம்ப வச்சுட்டு, ஏன்னா இங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தால் யாரும் ட்ரேட் எடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்பைக் அடித்து மேலே போகிற மாரி போயிட்டு அப்படியே கீழே வந்திருக்கு. என்ன சம்மந்தமே இல்லாமல் ஏன் போணுச்சுன்னு தெரில. இந்த இடத்துல வந்து ஒரு கேப் ஃபில்லிங் இருந்துச்சு, அதை முடித்தோம் அப்படிங்கிற மாரி காமிச்சிட்டாங்க. சரிங்களா? ட்ரேடர்ஸுங்களாம், ஆப்ஷன் ட்ரேடர்ஸுங்களாம் மார்க்கெட்டே வந்து ரொம்பவே வந்து வெறுக்கிற அளவுக்கு இப்போதைக்கு மார்க்கெட் வந்து இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல எந்த அளவுக்கு கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் வந்து ஏதோ ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆனதுன்னா பெரிய மொமெண்டம் இருக்கும். ஆனால் அந்த பிரேக் அவுட் நடக்கிறதுக்குள்ளார ஆப்ஷன் ட்ரேடர்கள்லாம் போதுண்டா அப்படிங்கிற மாரி போகிற அளவுக்கு மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா எந்த பக்கமுமே பிரேக் அவுட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா பொசிஷன் எடுத்து சப்போஸ் ஒரு ஃபியூச்சர் வச்சுருந்தீங்கன்னு வச்சிங்களேன், போன மாதம் ஃபியூச்சர் வந்து ரோல் ஓவர் பண்ணியிருக்கணும். ஏன்னா டிசம்பரில் மேக்ஸிமம் எல்லாருமே ரோல் ஓவர் பண்ணியிருக்கணும். அந்த ரோல் ஓவர் பண்ணும்போது என்ன தான் பொசிஷன் வந்து நீங்கள் ஆப்ஷன் ஹெட்ஜிங் பண்ணியிருந்தீங்கனாலும் அதை லாஸை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் ரோல் ஓவர் பண்ணணும். அதேமாரி இந்த இடத்துல இருந்திருந்தாலும் என்ன மாதிரி ஆப்ஷன் ஹெட்ஜிங் எடுத்திருந்தாலும் அந்த ஹெட்ஜிங்கோட ப்ரீமியம் மட்டும் கரைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கும். மார்க்கெட் நீங்கள் கால் சைடாக இருந்தாலும் சரி, புட் சைடாக இருந்தாலும் சரி, யாராவது ஃபியூச்சர்லாம் எடுத்து ஹெட்ஜிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உண்மையாகவே இது நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா இது நிறைய அனுபவம் நடந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் மார்க்கெட்டை ஓவரால் பொசிஷனலாக சில பேர்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க, எடுத்து வச்சுட்டு மார்க்கெட்டு ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் போகணும், ஆனால் ப்ரீமியம் மட்டும் கரைஞ்சிருந்திருக்கும். இந்த விஷயங்கள் வந்து எத்தனை பேருக்கு நடந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். மார்க்கெட் வந்து நேற்றைய தினம் வந்து 1 ஹவர் கேண்டில் வந்து இப்போ டே கேண்டில் வந்து நல்ல ஒரு பேரிஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. நேற்றைய தினம் என்ன நடந்துச்சு, அப்படியே மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஏதோ 23,500 மார்க்கெட் பெருசாக சப்போர்ட் எடுத்துட்ட மாதிரி ஒரே ஸ்விங்கு மேலே நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தது. ஏன் திருப்பி கீழே வந்தாங்கன்னு அப்படியே மொமெண்டம் வந்து கீழே வந்துடுச்சு. அப்போது இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த லெவலுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெருசாலாம் விழுந்துடாது. 23,250 வரைக்கும் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 500 பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஒரு 250 பாயிண்ட் விழுகும், அவ்வளோதான். சரிங்களா? இதற்கும் கீழே விழுந்துச்சுன்னா தான் ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் வரும். அதனால் பெருசாக போய் மார்க்கெட்டில் வந்து சண்டை போட வேணாம். சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் மாரி ட்ரை பண்ணுங்கள். வேணா இன்ட்ராடேலாம் பண்ணிங்க அப்படின்னா அன்னன்னைக்கு ஸ்கேல்பிங் மாரி ட்ரை பண்ணிவிட்டு முடிச்சுட்டு வந்துடுங்க. அதுதான் என்றைக்குமே வந்து ஒரு பெட்டராக இருக்கும். ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே 23,800க்கு மேலே போனதுன்னா ஃபர்தராக ஒரு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் எவ்வளோ தூரம் போகுன்னா ஒரு 400 புள்ளிகள் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 24,200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதற்கும் மேலே போணுச்சு அப்படின்னா 400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? டவுன் சைடு வந்து 24,500 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 23,250 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா தான் ஃபர்தராக வீக்னஸ்ஸு. டே கேண்டிலில் நெஃப்டி வந்து ஒரு பேரிஸ் கேண்டில் நல்லாவே ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரிங்களா? இது வரைக்கும் இந்த லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி க்ளோஸிங்கே நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதையும் பார்த்துக்கோங்க. கீழே வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் காமிக்குது. ஒரு 250 ரேஞ்ச் வரைக்கும் கூட வரலாம் அப்படிங்கிறத சென்டிமெண்ட் வந்து காமிக்குது. பேங்க் நிஃப்டி நல்லாவே செல்லிங். நேற்றையே நம்ம சொல்லியிருந்தோம், சேனலில் மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இந்த கேண்டில் அதை தான் சொல்ல வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து அதான் நடந்திருக்கு. ஆனால் வருது பொறுமையாக கீழே வந்துக்கிட்டு இருக்குது. சேனலை வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபால் தான் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? பேரிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுது.
நெஃப்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி போல் இந்த சேனல் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகிருக்கு. நாளைய தினம் 250 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லோவை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா 470 அப்படிங்கிற லோவை கட் பண்ணிடுச்சுன்னா 250 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நிஃப்டி வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? தென் இந்த லோவை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி 48,700 வரைக்கும் வரும். 48,700 கீழே பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா 47,294 வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேலே வந்துச்சு அப்படின்னா 50,700 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே போணுச்சு அப்படின்னா 51,850. சரிங்களா? இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று நம்ம சொல்லியிருந்தோம். இந்த லெவலை மார்க்கெட் வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே போனால் அப் ட்ரெண்ட் வரும், இந்த லெவலுக்கு கீழே போனால் டவுன் ட்ரெண்ட் வரும்னு நம்ம சொன்ன இந்த இடத்த நான் வந்து எங்கேயுமே வந்து டிலீட் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். ஏன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த லெவலை கட் பண்ணால் கீழே வருங்கிற இந்த 6ஆம் மார்க் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 10 நாளாக இந்த 6ஆம் மார்க்கை காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த லெவலை கட் பண்ணிடுச்சு, மார்க்கெட் கண்டினியூவாக கீழே தான் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஏன்னா இந்த ட்ரெண்டு இந்த இடத்துல சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிடுச்சு, ட்ரெண்டையும் பிரேக் பண்ணியிருக்கு, மார்க்கெட் கீழே தான் வந்துக்கிட்டு இருக்கு. அகைன் மார்க்கெட் வந்து மேலே வந்தாலும் ஒரு தற்காலிக ஏற்றமாக தான் இருக்கும், அகைன் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். போன வாரம் வியாழ வெள்ளி கூட மார்க்கெட் வந்து ஒரு தற்காலிகமாக மேலே ஏறுனுச்சு. நம்ம அப்போ கூட சொல்லியிருந்தோம் இது மார்க்கெட் வந்து ஒரு தற்காலிக ஏற்றம் தான் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அகைன் மார்க்கெட் வந்து கீழே தான் இறங்குனுச்சு. ஓகேங்களா? இப்போதைக்கு மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் தேவை. ஒரு பேரிஷ் ட்ரெண்டில் இருக்குது, ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா கூட மார்க்கெட்டை டவுன் சைடு கொண்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரிங்களா? மார்க்கெட் வந்து இந்த இடத்துலையும் பாருங்கள், சென்செக்ஸு போயிட்டு இந்த எல்லோ ஜோனை அடிச்சுட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஒன்ஸ் இந்த லெவல் 77,600 பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா 76,750. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சென்செக்ஸ் காமிக்குது. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 75,000 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் டவுன் சைடு வந்து இருக்குது. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 74,350. மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 78,300. இங்கேருந்து மேலே வந்துச்சு அப்படின்னா 78,300 ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 79,000, அதற்கு மேலே வந்தால் 80,000. இதெல்லாம் மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இந்த லெவல்ஸை வந்து பார்த்துக்கோங்க. நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும், மார்க்கெட்டோட கேண்டில் ஸ்டிக் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இது என்ன கேண்டில் ஸ்டிக் வந்து என்ன சொல்ல வருது, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணணுன்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணும்போது தான் யாரையும் நம்பி இல்லாமல் ஓனாக உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ட்ராடேக்கான ஒரு 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடி வந்து எனக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? எந்தவித கட்டாயமும் கிடையாது. விருப்பம் இருந்தால் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மார்க்கெட்டில் வந்து நடக்காமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையா இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்டு பல விஷயங்கள் வந்து நடக்கும். நியூஸ் பேஸ்டும் நடக்கும், டெக்னிக்கல் பேஸ்டும் நடக்கும். எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நம்மளோட வீடியோட உங்கள் வியூ ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.